லிங்கனை எல்லாருக்கும் தெரியும். யார் அவரு? சாதாரண செருப்பு தைக்கிறவருடைய பையன். இதுவரைக்கும் நமக்கு செய்தி தெரியும். ஆனால் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் முதலாக வெள்ளை மாளிகையிலே பதவியேற்ற பிறகு முதலாக பேசுகிறார். தன்னுடைய கன்னி பேச்சை பேசி முடிச்சு உட்கார்ந்த உடனே ஒரு ஆங்கிலேய அதிகாரி எந்திரிச்சு நின்று சொல்றார், மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன், யூ ஸ்போக் வெரி வெல், எக்ஸலண்டா பேசுனீங்க. ஆனா ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் போட்டிருக்கேன்ல ஷூ, அது உங்க அப்பா தச்சு கொடுத்ததுன்னு சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் போட்டிருக்க ஷூ உங்க அப்பா தச்சு கொடுத்ததுடா. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூட நீ செருப்பு தைக்கிறவனோட பையன்னு அவர் சொல்றாரு. சொல்லாம நீங்களோ நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அமெரிக்காவினுடைய உச்சபட்ச அதிகாரம் என்னுடைய கையிலே இருக்கிறது, என்ன ஒருத்தன் அப்படி பேசிட்டானா நான் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. ஆனா ஆப்ரஹாம் லிங்கன் சிரித்து கொண்டே பதில் சொன்னாராம், எழுந்து நின்று, என்னுடைய தந்தை தைத்து கொடுத்த ஷூ உங்கள் காலில் இருக்கிறது என்று சொன்னீர்களே, எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? எங்க அப்பா இறந்து போய் 10-15 வருடங்கள் ஆகிவிட்டது. என் தந்தை இறந்து 10-15 வருடங்கள் ஆகியும் கூட அவர் தைத்து கொடுத்த ஷூ உங்க கால்ல இருக்குன்னா எங்க அப்பா எவ்வளவு பெரிய நேர்மையான உழைப்பாளி. அப்பேற்பட்ட நேர்மையான உழைப்பாளியினுடைய பிள்ளை என்பதில் எனக்கு பெருமை அதிகம்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் அடுத்த வார்த்தையும் சொல்லிவிட்டு போனாராம், பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் ஷூல எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஒருவேளை வந்தால் அதை என்னிடம் கொண்டு வந்து கொடுங்கள். ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் என் தந்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார், இந்த தேசத்தை ஆள்வதற்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்னு பதில் சொன்னார். ஆப்ரஹாம் லிங்கனை எல்லாருக்கும் தெரியும். யார் அவரு? சாதாரண